வந்துட்டா நல்லா இருக்கும். வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குன்னு தான் நானும் நம்புறேன். ஆயுளத்தோடு அரவணைத்துக் கொள்ளும். சட்டமன்றத்துல ஓபிஎஸ் முதல்வர் ஸ்டாலினை மீட் பண்ணி பேசியிருக்கிறாரு, பூங்கொத்தெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. இதை நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? வந்துட்டா நல்லா இருக்கும். வரட்டும், என்ன எல்லாரும் வராங்க, அண்ணனும் வராரு, வரட்டும். வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குன்னு தான் நானும் நம்புறேன். வரட்டும். அப்படி ஒரு சம்பவம் நடக்கும் தான் நானும் நினைக்கிறேன். பிலீவ் இன் தட். இல்லைன்னா ஒரு முதல்வர மரியாதை நிமித்தமா கூட ஒரு பார்த்துருக்கலாம். ஏன்னா அது சட்டசபை கடைசி நாள் இல்லையா, அதுக்கு ஒரு வாழ்த்து சொல்றதுக்காக கூட போயிருக்கல. இத்தனை வருடங்கள் பார்த்தது வேற, இந்த நேரத்துல பாக்குறது வேற. நீங்க சொல்ற அதே கூற்றுலதான் நானும் சொல்றேன், வந்தா நல்லா தான் இருக்கும். இப்போ இது தமிழக முதல்வரா பல முறை முதல்வராக இருந்திருக்கிறாரு, அதிமுக இருந்திருக்கிறாரு, திமுகவை மட்டுமே எதிர்த்து அரசியல் செஞ்சுட்டு இருந்தவர். இப்ப அவருக்கு ஒரு விஷயம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அவர் திமுகவுக்கு வரும் பட்சத்தில் திமுக அவரை எப்படி எடுத்துக்கிறோம், ஓபிஎஸ் மக்கள் எப்படி பார்ப்பாங்க? அது ஒரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி வந்ததுக்கு அப்புறம் வச்ச அந்த விமர்சனங்கள் இருக்கு இல்லையா, முதல்வராகவும் சரி மற்ற அந்த விமர்சனங்களை ஓபிஎஸ் மேல யாரும் வைக்கிறது இல்லை. ஏன்னா அவரே ஒரு துரோகத்துக்கு ஆட்பட்டு வெளியில வந்தவரா, அவர் மேல ஒரு இரக்க பார்வை தான் மக்களுக்கு இருக்கு. நம்ம அந்த மக்கள் பார்வையை தான் பார்க்க வேண்டியிருக்கு. அந்த மக்கள் பார்வையில் இருக்கிற ஒருத்தரை ஒரு கட்சியிலிருந்து அநியாயமா ஒரு முதல்வர் வரைக்கும் இருந்தவரை கடைசி நேரத்தில் அந்த கட்சியை விட்டே வெளியில அனுப்பி அப்படி நிக்கிறவரை திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சொல்லுவாங்கல்ல, தாயுள்ளத்தோடு அரவணைத்துக் கொள்ளும்னு, அப்படி அரவணைத்துக் கொள்றது கூட வாய்ப்பு இருக்கு.